நமஸ்காரம். சாபமும் நம்மளுடைய செயலும் ஒன்றோட ஒன்று பின்னி அதுக்கு நிவர்த்தியும் இந்த உலகம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வெளியே பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப உத்தமமான விஷயம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒரு முறை நான் நாகை பகுதியில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு குதிங்கால் வலி வந்துருச்சு. அந்த வலி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. காலை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோசமான கண்டிஷன் அதில் எனக்கு புரிய வந்தது. அந்த அளவுக்கு காலுக்குள்ளே சீல் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி எனக்கு புரியுது. அப்போ பக்கத்தில் எட்டுக்குடி முருகன் கோயில், அந்த சிங்காரவேலன் பாட்டு எடுத்தாங்க இல்லையா, அங்கே போயிட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் வணங்கிட்டு அப்படியே ஜபத்தில் உட்காந்துருக்கும்போது இந்த கால் வலி எப்படியாவது எனக்கு போக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நீ எந்திரிச்சு கோயிலினுடைய இடது பக்கத்தில் கோபுரத்தை மேலே பாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னு கேட்குறேன். அங்கே ஒரு குழந்த பொம்மை இருக்கும். சரி, அந்த குழந்த பொம்மையை பாரு. குழந்த பொம்மையை பார்த்தா அவன் கால்வலி தீந்துரும்பா அப்படின்றாங்க. சரின்னு எந்திரிச்சு போய் அந்த பொம்மையை பார்த்தேன். உடனே அந்த கால்வலி நின்றுச்சு. அந்த கால்வலி எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் அவங்க நம்மளுக்கு படமாக போட்டு காமிச்சாங்க. எங்கள் வீட்டில் குடி வச்சுருந்தோம். அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா கதவை பூட்டிக்கிட்டு மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றிக்கிட்டு நிற்கிறான். அவங்க அம்மா வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வேகமாக ஓடி போய் அந்த கதவை எத்தி உடைச்சிட்டேன். அது 8-9 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அது காலில் பெரிய ரணத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கோபுரத்தை பார்த்தோம், ஒரு பொம்மையை பார்த்தோம், கால் வலி தீர்ந்துருச்சு. இது எப்படி? அதே மாதிரி ஒரு குளத்துல போய் முங்குவாங்க, அவங்களுடைய பழமையான சாபங்கள் நீங்கிடும். அது எப்படி? அப்போ எல்லாரும் குளத்துல குளிக்கிறாங்க, எல்லாரும் பொம்மையை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் நீங்கிருமா அப்படின்னா இங்கே எர்த்தும் கரண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் அந்த 1, 2ன்றது அந்த ஒர்க்குக்கு வரும். அப்போ எந்த நேரத்துலையும் நம்மளை தயார் நிலையில் வச்சுக்கிட்டா எல்லா நிவர்த்திகளும் ரொம்ப எளிமையாகவே நடந்துடும். இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும், காலை அறுத்துருக்கணும், இல்லைன்னா காலை வெட்டி இருக்கணும். சிந்திச்சு பாருங்கள். ஒரு இறை நம்பிக்கை நம்மளுக்கு எந்த வகையிலெல்லாம் லாபத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்.